கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம சூர்யா அவர்கள் நடித்து நேற்று உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருந்த ஒரு தமிழ் ஆக்ஷன் கமர்ஷியல் திரைப்படம். எதிர்பார்த்த நேரத்தில் அந்த படத்தை அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல. அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை அந்த படம் மாட்டிக்கிட்டு கடைசி நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற நிலமை வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். 9 மணி ஷோ மட்டும் இப்போ கேன்சல் பண்ணுறோம், 12 மணிக்குள்ளே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து ஈவினிங்குள்ளே சரி பண்ணி 6 மணி ஷோ போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் முடியல, அது பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு இடையில் க்யூப்லேருந்து நடந்த ஒரு மிஸ்டேக்னால நார்த்தில் பல இடங்களில் படம் ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் படம் ஓடி இருக்கு. அதுக்கப்புறமா அது தெரிஞ்சு அதை எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நடவடிக்கைகளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி எங்களுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இந்த படத்துடைய கேடிஎம்மை கொடுத்து படம் ப்ளே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நஷ்ட ஈடு க்யூப் கொடுத்து தான் ஆகணும், மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நேற்றே அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. நைட்டுக்குள்ளே அதை பேசி முடிச்சு நாளைக்கு இன்னைக்கு உலகமெங்கும் இந்த படம் கிராண்டாக வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கருப்பையா வராப்பில் இன்றைக்கி இந்த படம் உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. காலையில் 9 மணி ஷோ போட போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. புக்கிங் எல்லா தேட்டர்லையுமே 90% எல்லா தேட்டர்லையுமே புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச தேட்டரில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். நேற்று புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகி கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நானுமே புக் பண்ணியிருந்தேன், ஆனால் அது ஒன்றும் கேன்சலும் ஆகலை, ரீஃபண்டும் ஆகலை. நேற்று பிவிஆர் தேட்டர்லேருந்து ஃபோன் மட்டும் பண்ணாங்க, ஷோ கேன்சல் ஆகிடுச்சு, உங்களுக்கு இன்னும் 3 டேஸில் ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் புக் மை ஷோவில் போய் பார்த்தா அது எதுவுமே அப்டேட் ஆகலை, கேன்சல்னு வரல. ஷோவே நான் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படா படம் போட்டிங்க, நான் எப்படா படம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று, சூர்யா ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இந்த ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் சூர்யா அவர்கள் இறங்கி பேசி முடிச்சிட்டாப்புல, அவர் தான் சைன் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வர படங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.